பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3 சில வசனங்கள். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஆண்டவர் நம்மளிடத்துல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3 சில வசனங்கள் நம்மளிடத்துல பேச விரும்புகிறது அன்பு. அன்பு அன்புக்கு மறு உருவம், மறு மீனிங் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏசப்பா விட நம்மளை நேசிக்க யாராலையும் முடியாது. அவர் சிலுவையில நமக்காகப்பட்ட பாடுகள், நமக்காக அவர் செய்த தியாகங்கள் எல்லாவற்றையும், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் அவர் நமக்காக எதுக்கு சிலுவையில மறிக்கணும்? யோசிச்சு பாரு. நமக்காக சிலுவையில மறித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின தேவன் அவர் சொல்றார் அன்பு. அன்பு, அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கணும். நம்ம எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும். உலகத்துல அவர் வாழ்ந்த டைம்ல எல்லாரிடத்திலும் அன்பா இருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். அன்பா இருந்து பாருங்க. அன்பு நீடிய சாந்தம் தயவு உள்ளது. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையே இல்லை. நீங்க ஒருத்தர் இடத்துல அன்பு செய்றீங்கன்னா அவங்க மேல பொறாமை வராது. அன்பு தன்னை புகழாது. பெருமை, தன்னை புகழ்ந்து பேசுகிற அந்த குணாதிசயம் மாறும். அது அன்புக்கு இருக்கிறது. எருமாப்பா இராது. அன்பு அநியாயத்துல சந்தோஷப்படாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் சகிக்கும். ஒரு இடத்துல அன்பு செஞ்சீங்கன்னா அவங்க செய்த தப்ப கூட மன்னிக்க தோன்றும். அந்த அன்பு, அந்த வெளியேற பெற்ற அன்பு ஆண்டவர் நமக்கு இன்று அவர் எப்படி நேசித்தாரோ அதே போல் இந்த உலகத்தை நேசிக்க அவர் நம்ம மேல வைத்த அன்பு, நம்ம பிறரிடத்துல அன்பு செலுத்த அர்ப்பணிப்போம். உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்று நாம் அர்ப்பணிப்போம். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த அர்ப்பணிப்போம். தாழ்த்துவோம். மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, இந்த காலை பொழுது நீர் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இயேசுப்பா நீர் எங்களோடு கூட அன்பை பத்தி பேசுனீங்க தகப்பனே. இயேசுப்பா, இந்த அன்பு நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய பெரிதான அன்புக்காக நன்றி. இயேசுப்பா, எங்கோ நாங்க இருந்தோம் தகப்பனே. இயேசுப்பா, எங்களை இழுத்து கொண்டு வந்தது உம்முடைய அன்பு தகப்பனே. இயேசுப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்புல மூழ்க செய்கிறீர்கள். அதற்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுப்பா, நாங்களும் எல்லோரிடத்திலும் அன்பா இருக்க, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க இயேசுப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவரை உம்முடைய அன்பின் ஆழத்துக்குள்ளாக கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா, எல்லோரிடத்திலும் அன்பா இருக்கிற குணாதிசயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. ஆசீர்வதி